ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கிஷோரை புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க. இப்படி சீனு மாயா காதலிச்சிருக்காங்க. ஸோ சீனு மாயாவை பிரித்தது வேறு யாரும் இல்லை, அந்த ரகுராம் குடும்பம் தான். அவங்கள நீங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா ஏற்றி விட்டுடுறாங்க. இதனால நம்ம கிஷோர் இப்ப நான் என்னதான் பண்ணணும், இங்க பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் இருந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. சோ நீங்க நினைச்ச காரியத்தை முடிக்க வேணாமா? நம்ம ஒரு வழக்கப்படி பிராது கொடுக்கணும். சோ நீங்க ரகுராம் குடும்பத்து மேல பிராது கொடுத்து உங்களுக்கான நியாயத்துக்கான தீர்ப்பை கேளுங்கிற மாதிரி சொன்னதும் உடனே நம்ம கிஷோர் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பாருங்க, அதான் நம்ம கொளுத்தி விட்டுருக்கோம்ல, இப்ப நாம கொளுத்து விட்டு நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சந்தோஷமா பேசுறாங்க. இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில கிஷோர் பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட ரகுராம் மேல பிராத கொடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயம் நம்ம ரகுராம கிட்ட பெரியவங்க சொன்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம ரகுராம் எது சம்பந்தமான பிராது அப்படிங்கிறதும் நீங்க அந்த கிஷோரோட பொண்ணையும் அந்த பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச அந்த மாப்பிள்ளையும் பிரிச்சுட்டீங்களாயா, இதனாலதான் பிராது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் ரகுராமுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜானகி என்னங்க இது, இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க. அதான் ஜானகி, இவ்வளவு நாளா இருந்துட்டு கிஷோருக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவன் பண்ண தப்ப தன்னோட பொண்ணு பண்ணணும்னு தூண்டி விடுற மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி ரகுராம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீனு ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்போ சீனுவோட அப்பா வராங்க. என்ன ஆச்சுப்பா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா? அப்பா, என்ன பிராத கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? நான் மாயா தான் ஆசைப்பட்டவனை காதலிக்காம கல்யாணம் பண்ணாம பிரிஞ்சு போனதுக்கு காரணம் ரகுராம் மாமா தான் பிராது கொடுத்துருக்காங்க. இதனால தலை குனிய போறது ரகுராம் மாமா தாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் இங்க பறிச்சேன்னு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ பஞ்சாயத்துல போய் நானும் மாயாவும் தான் உயிருக்கு உயிரா காதலிச்சுன்னு உன் காதல உடைச்சிரு அப்படின்னதும் சீனு அதிர்ச்சி ஆறாங்க. அப்பா, என்னப்பா பேசுறீங்க? இங்க பாருடா, உன் காதலை வெளிப்படுத்துறதுக்கு கடவுளை அமைச்சு கொடுத்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாத அப்படின்னதும் சீனு கிஷோரா இங்கால ரகுராமா என்கிற ஒரு கட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா கேஷலா மாயா ரூமுக்கு வராங்க. அப்போ மாயாவோட டைரியை எடுத்துடுறாங்க. அதுல நம்ம சீனு உருகி காதலிச்சு எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சு தானா செம அதிர்ச்சியாகி, அப்பனா இத்தனை நாளா மாயாவும் சீனு மாமாவும் தான் கல்யாணம் காதலிச்சாங்களா? அப்போ மாயா இந்த குடும்பத்துக்காகத்தான் தன்னோட காதலையை விட்டு கொடுத்துட்டாளா? கடவுளே, நாம இத்தனை நாளா மாயாவை போய் தப்பா புரிஞ்சு வெறுக்க ஆரம்பிச்சிட்டோமே. பாவம், சீனுவும் மாயாவும் தான் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் தன்னோட காதலையும் தன்னோட வாழ்க்கையும் விட்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்கா மாயா. அப்படிப்பட்ட பொண்ணை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது. மாயாவை சீனு மாமாவை நாம எப்படி வச்சு சேர்த்து வைக்கணும் அப்படின்னுட்டு உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா மாயாவை பார்க்க வராங்க. அப்போ மாயா நாளைக்கு அப்பா பிராது கொடுத்துருக்காங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பதட்டத்துல இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தனா மாயா, என்ன மாயா இதுல அப்படின்னு டைரியை காமிச்சதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. தனா, அது எனக்கு எல்லாமே தெரியும் மாயா. அப்பனா காதலிக்கிறது நீ சீனு மாமாவையா? ஆமா அப்படின்னு சொன்னதும் தனா அதிர்ச்சி ஆறாங்க. எதுக்கு மாயா, எதுக்கு உங்க ரெண்டு பேரையும் காதலையும் மூடி மறைச்சிங்க? தாராளமா தைரியமா வீட்லயே சொல்லிருக்க வேண்டிய தானே. நான் சொல்ல முடியாத கட்டத்துல இருக்கேன் தானா, இந்த கதையை இதை விட விட்டுரு அப்படின்னு. அதுக்காக உங்க காதல இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் குழி தோண்டி பொதைக்க போறீங்களா? இல்ல மாயா, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் உங்க அப்பா பிராது கொடுத்துருக்காருல, நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சு நீ காதலிக்கிறது சீனு மாமாவை தானு ஓப்பனா சொல்லிடு அப்படின்னதும் மாயா சம அதிர்ச்சி ஆறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில பஞ்சாயத்து நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா எது சம்பந்தமா பிராது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும், என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அடைய விடாம தடுத்தது நீங்க, உங்க குடும்ப கௌரவத்துக்காக என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் பிரிச்சுட்டீங்க அப்படின்னதும், இங்க பாருங்க, உங்க பொண்ணு காதலிக்கிற மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பிரிக்க போறேன்? சோ மாயாவா தான் இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு விலகிட்டா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம
கிஷோர் வந்து ஓஹோ அப்படியா, இங்க பாருங்க, அப்படி காதலிக்கிற மாப்பிள்ளை யாருன்னு தெரியாதா, அது வேற யாரும் கிடையாது, உங்க தங்கச்சி பையன் சீனு தான் அப்படின்னதும் ரகுராம் வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாருங்க, என்னோட வீட்டு பசங்க அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்ல, சீனுவுக்கு ஆல்ரெடி சாரு கூட நிச்சயம் இருக்கு அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னதும், இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே நிஜம், இங்க பாருங்க, வேணும்னா நீங்க சீனு மாயாவை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா உண்மை தெரியும்ல அப்படின்னு கிஷோர் சொன்னதும், ஓகே நான் 2 பேரையும் இப்பவே பஞ்சாயத்துக்கு எடுத்து விசாரிக்க, அதுல மட்டும் 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா பார்க்கலாம், ஒருவேளை காதலிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கிஷோர் வந்து வாக்கு கொடு